முதல் நான் வரை யாவுமே என்ன நீங்க கூட்டிட்டு இருக்கீங்க? உங்க மருமகளை கூட்ட மாட்டாளா? காலையில எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட மாட்டாளா? இது என்ன அநியாயமா இருக்கு? மருமகள் இருக்கும்போது மாமியார் வாசல் தெளிச்சு கோலம் போடுறதா? இல்லம்மா, அந்த பிள்ளைக்கு தான் நான் சொன்னேன்னு வயிற்று வலின்னு அதான் படுத்துட்டு கிடக்குறா. ரொம்ப மாமியார் மருமகளை சப்போர்ட் பண்றாங்களே, சரி இல்லையே. நம்ம கண்ணு முன்னாடி இப்படி இருந்தா நமக்கு தான் பொறுக்காதே. சரி, ஏதாவது கொளுத்தி போடுவோம். என்னாச்சுமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? காப்பிக்கு இது வேணுமா? வந்து போட்டு தர இரு. ஏன் நீ சொல்றனே தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா மருமகளை உங்க கைக்குள்ள வச்சிருக்கவே முடியாது. அப்புறம் அவ கூடி சீக்கிரம் தனி கொடுத்து நான் கூட்டிட்டு போயிட்டே இருப்பா. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. நல்லா புரிஞ்சுதுப்பாங்க உங்களுக்கு. இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ எல்லா வேலையும் படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லைன்னு எல்லா வேலையும் உங்ககிட்ட தான் வாங்குவா. நீங்களும் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நினைச்சு மாங்கன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்றீங்க. எந்த வீட்லயாவது இப்படி நடக்குமா? நீங்க அப்படி இடிச்சவையா இருக்கீங்க. என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற? அவ முடியாம தானே படுத்துட்டு இருக்கா, நான் வேணும்னா படுத்துட்டு இருக்கா. இது என்ன அநியாயமா இருக்கு? எந்த ஊர்ல வீட்டுக்கு தூரானாலும் எதானாலும் வேலை செய்யாம படுத்துட்டு கிடக்குறாங்க. அவங்களால முடிஞ்ச வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப தனியா அவ மட்டும் இருக்கா, என்ன பண்ணுவா? செஞ்சுதான் ஆகணும். இல்ல கடையில் வாங்கி சாப்பிடுவாங்களா? என்ன அண்ணி நீங்க பேசுறது? ஆமா, இவ பேசுறது சரிதான். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளும் இந்த மாதிரி இருக்கும்போது வேலை செஞ்சுட்டு தானே இருந்தோம். செய்யறதுக்கு என்ன சொன்னா அப்படி? என்ன நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போய் மருமகளை இருந்துச்சு வேலை செய்ய சொல்லுங்க. சும்மா எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க தான் படுத்துக்கணும். போங்க. சரிம்மா, நான் போய் அவகிட்ட வேலை வாங்குறேன். உனக்கு போய் உட்காரே, காஃபி போட்டு வந்து தரேன். சரிங்க நீ. சரி, வந்த வேலை முடிஞ்சது, உள்ள போவோம். இவ சொல்றது சரிதான். வந்த வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் மகன் நான் செஞ்சுட்டு இருந்தா வீட்டுக்கு வந்த மனமும் எதுக்கு இருக்கா? எதுக்கு இருக்காங்க? ஓடி வந்தவன் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுல எல்லாரும் செய்யணும்ல. அதுல ஒன்னுத்துக்கும் கேட்கறது கிடையாது. நம்மளே போய் பேசிக்குவோம். இப்ப எப்படி அண்ணி வரும்? நம்ம அப்படியே காய் கட் பண்ற மாதிரி ஆக்டிங்க போடுவோம். அண்ணி அவன் மருமகளை பிடிச்சி திட்டும். வாங்கட்டும். என்னம்மா நீ காய் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்க? ஏன் நீ அதனால என்ன வீட்டுக்கு வந்தனா சும்மாவே இருக்க முடியுமா? ஏதாவது வேலை பார்க்கணும்ல. நான் சும்மா இருக்க, நானு உங்க மருமகளா? நல்ல கிண்டல் பேச்சுதான். கிண்டலுக்கெல்லாம் சொல்லல, நீ உண்மையாதான் சொல்றேன். உங்க மருமகளை வந்தா படுக்க வச்சு சோறு போடுவீங்க. நான் அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க? 2 நாள் இருந்தாலும் ஏதாச்சும் என்னால முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுப்பேன். அதுக்குதான் காய் கட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா, என் மருமக எந்திரிச்சு வந்தாலாமா? இல்ல, நீ உள்ள போய் பாருங்க. சரிம்மா, உள்ள போய் பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு. போ உள்ள போய் உன் மருமக என்ன பண்றான்னு பாரு. அத்த வாங்கத்த, இப்பதான் குளிச்சேன், நான் வரத்த. இன்னும் அவசரம் இல்ல, நீ பொறுமையா வந்தீங்கன்னா போதும். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு தட்டுல போட்டு வச்சுட்டு கூப்பிடுறேன். அப்ப வந்து நல்லா கொட்டிக்கோ. என்ன சத்த இப்படி பேசுறீங்க? பெண்ண நீ பண்றதுக்கு வேற என்ன பேசணும்னு நினைக்கிற? அத்த நான் எதுவுமே பண்ணலையத்த. ஏன்த்த காலையில வந்து இப்படி திட்டுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன்த்த இப்படி சொல்றீங்க? அம்மாடி, இந்த வீட்டுக்கு வந்த மருமக கொஞ்சமாவது உன் மண்டையில் அது ஞாபகம் இருக்கா இல்லையா? அத்த ஞாபகம் இருக்காத்த. அப்படி இருக்கிற யாரோ வீட்டுக்கு உரமுறைக்கு வந்திருக்காங்க. இப்படி படுத்து சூரிய சுள்ளு நடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. வீட்டில் அம்புட்டு வேலை கிடக்குது. எத்தனை வேலையை நானே இழுத்து போட்டு செய்யறது? என்னை பார்த்தா மனுஷன் இருக்கா இல்லை வேலைக்காரி மாதிரி இருக்கா? அத்த நான் தான் சொன்னேனே, வீட்டுக்கு தூரம் ஆயிடுச்சு, என்னால் முடியலன்னு. அதனால தான் அத்தை வந்து படுத்துட்டேன். பாருமா, உன் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். வீட்டுக்கு தூரம்னாலும் சோறாக்குற வேலை, வீட்டு வேலை, வயக்காட்டு வேலை எல்லா வேலையும் பார்த்து தானே ஆகணும். இல்லை யார் வந்து எனக்கு செய்வாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்க? சரி, இதுக்கு முன்னாடி செய்யலாம், ஓகே. இப்போ இருந்து நீ பழகிக்கணும். இந்த வீட்டு மருமக நீ எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும். ரூமுக்குள்ளே பூட்டிட்டு படுத்துக்கிட்டா வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? முதல்ல வந்து சோறாக்குற வேலையை நீ பாரு, வா. சரிங்க அத்தை, நான் வரேன். ரேஷன் கடைக்கு போகிற வேலையெல்லாம் இருக்கு, சீக்கிரம் அதை முடிச்சுட்டு தான் அங்கே தாட்டி விடணும். கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் ஆகும். சரிங்க அத்தை, நான் வந்துடுறேன். அப்பப்போ 2 போடு போட்டு விட்டாதான் இவளையெல்லாம் கையில் வச்சிருக்க முடியும். இல்லைன்னா குளிர்ந்து விட்டு ஆடுவா. எப்பயுமே திட்ட மாட்டாங்க, என்ன இன்னைக்கு இப்படி திட்டுறாங்க? நாம என்ன தப்பு பண்ணோம்? முடியலன்னு தானே படுத்தோம். அவங்க சொல்றதும் நியாயம்தான். முடிஞ்சாலும் முடியலனாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும். தப்பு என் மேலே தான் இருக்கு. நான் போய் சமையலை பார்க்குறேன். ஐயோ, இப்போ லேட் ஆச்சு. விக்ரம் வேற திட்டுவானே, 5:30 ஆயிடுச்சு. சரி போவோம். இன்னொரு 5 வேற வரல, அவரை வேற கூப்பிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி போய் அவன்கிட்ட சொல்லி வைப்பான். அட, அதுக்குள்ள வந்துட்டாளா? இவளுக்கு என்ன, கார் எடுத்தா சருன்னு வந்துருவா. நமக்கு என்ன அப்படியா? பைக் எடுத்து டிராஃபிக்லாம் பார்த்து ஓட்டிட்டு வரணும். பாட்டுக்கு வேற கூப்பிட்டுருக்கா.
எப்படி போய் என்ன பண்றது, சங்கடமா இருக்கு. பார்ட்டிக்கு வரல, என்ன வேற தப்பா நினைச்சுக்குவா. நம்ம எம்டியா வேற போயிட்டா, அதுக்கோசரமாவது போய் தலையை கட்டி தான் ஆகணும். ஸோ என்ன பண்றது? ஹலோ மாப்ள, நான் தான் மாப்ள. சொல்லுங்க, ஏன்னா ஈவினிங் கால் பண்ணிருக்கீங்க, எப்பயும் ஈவினிங் கூப்பிட மாட்டீங்களே. மாப்ள, அதை ஏன் கேக்குறீங்க? வீட்டுல ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க மாமா, என்ன ஆச்சு? மாப்ள, அது வந்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, ஆமா, அவனுக்கு என்ன ஆச்சு மாமா? ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? ஆமா மாப்ள, பிரச்சனை தான் பண்ணிட்டான். அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையை பண்ணிவிட்டான். என்ன சொல்றீங்க மாமா, என்ன விஷயம்? மாப்ள, அவன் ஒரு பிள்ளைய எடுத்து தாலி கட்டி கூட்டிட்டு வரலாம் மாப்ள. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. அவங்க அத்தைக்காரி ஆடாடுன்னு ஆடுறா. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி ஒரே போராட்டம் பண்ணி வீட்டுக்குள்ள போயிருக்கான். என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இங்க தானே மாமா இருந்தான், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா? ஆமா மாப்ள, அந்த கூத்தையும் கேக்குறீங்க. இங்க ஒரே சண்டையை தான் கிடக்குது. என்ன பண்றது, தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். கூட படிக்கிற பிள்ளையாட்டதான் தெரியுது. வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன். அவதான் ஒரே ஆட்டமா ஆடிட்டு கிடக்குறா. இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி மாமா, நான் வந்து பாக்கட்டுமா? இப்பயே கிட்ட சொல்ல சொன்னா அவ எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? மாமா, அவளுக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி இல்ல. அவ கேஷுவலா தான் இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவன் நேரம் அவளும் ஆடி இருப்பாளே. அவ கேஷுவலா தான் மாமா இருக்கா. அது மட்டும் இல்ல, இப்ப பர்த்டே பார்ட்டிக்கு ஒண்ணு கிளம்பிட்டு இருக்கோம். என்ன இன்வைட் பண்ணிருக்கா, நானும் போகணும் மாமா. அப்படியே மாப்ள, உங்க அத்தைக்காரியை சொல்ல சொன்னேன், அவ சொல்லலையாட்டிருக்கு. சரி, நீங்க அப்ப இப்ப சொல்ல வேண்டாம். நீங்க நைட்டு வந்து பொறுமையா சொல்லுங்க மாப்ள. இப்பயே கேட்டா அவ அதை கேன்சல் பண்ணிட்டு அங்க வந்துருவா. அதுங்களும் பாவம், ஏன் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல நல்லா இருக்கும். நீங்க அப்புறமா சொல்லிக்கலாம் விடுங்க. ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க மாமா, நான் இப்பயே கிளம்பி வரேன். ஒண்ணும் இல்ல மாப்ள, நான் பாத்துக்கிறேன். விஷயத்த சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். அப்ப நான் வச்சுட்டுமா? நீங்க வேற வெளியே போறீங்க. சரி மாமா, வச்சிருங்க. பரவாயில்ல, விஜய் நல்லா உஷாராதான் இருக்கான். நம்மளாட்ட ஏமாலியால அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கான். இதுல என்ன தப்பு? என்ன அந்த பஜாரி பொம்பளை கிட்டதான் எப்படி இருப்பாங்களோ. அந்த பொம்பளை சும்மாவே ஆடாடுன்னு ஆடும். வேற யாரும் சொல்றேன், அந்த அத்தையத்தான் சொல்றேன். என்னமோ, இனி அவன் வாழ்க்கைய அவன் தான் காப்பாத்திக்கணும். இவளுக்கு வேற தெரிஞ்சா இவ ஒரு பக்கம் கதகளி ஆடுவா. எப்படி சமாளிக்க போறாரோ மாமா தெரியல. பாப்போம், நம்ம போய் ரெடி ஆவோம். ரேஷ்மா என்ன இன்னும் காணோம்? ஆல்ரெடி பார்ட்டி வேற லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றாவ? எப்படியாவது கூட்டிட்டு போலாம்னா நம்ம கையில சிக்க மாட்டேங்கிறாளே. ஷோ, என்ன ரேஷு இவ்வளவு லேட் பண்ற? பார்ட்டிக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. அங்க போலாமா? என்ன பண்ற, நீ வரியா இல்லையா? ஏ வா விக்ரம், சூப்பரா இருக்கடா இந்த ட்ரெஸ்ல. சோ நைஸ். ஆமா, கட்டின புருஷனை தவிர காண்டவனை எல்லாம் புகழுவா. இவ்வளவு பிஹேவியரும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ பார்ட்டி வரியா இல்லையா? ஏன் ரேஷு அவ்வளவு சீக்கிரம் வர சொன்னல? ஏன் இவ்வளவு லேட்டு? 5 o'clock வந்துருவானே. சாரிடா, ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி மெயில் வர லேட் ஆயிடுச்சு. அதான் நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன ரேஷு, என்ன விஷயம்? நம்ம கூட பார்ட்டிக்கு ரஞ்சித்தையும் கூப்பிட்டு போலாமா? அவன் எதுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற? ப்ளீஸ் விக்ரம், ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண அவர் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அதனால ஒரு சின்னதா பார்ட்டி மாதிரி கூட்டிட்டு போலான்னு நான் நினைச்சிருக்கேன். சரி, தனியா போறது போலாம், நம்ம தான் பர்த்டே பார்ட்டிக்கு தானே போறோம், அங்கேயே கூட்டிட்டு போலான்னு தான் சொல்லியிருக்கேன்டா. ப்ளீஸ், அவரையும் கூட்டிட்டு போலாமே. அவரு பட்டுக்கு தான் இருப்பாரு, நம்மளும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. என்ன ரேஷ்மா விளாடுறியா? நம்ம தனியா போலாம்னு நினைச்சேன். இப்படி உடனெல்லாம் அவனை வேற கூட்டிட்டு போகணுங்கிற. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ப்ளீஸ், இல்லைன்னா அப்புறம் நானும் வரமாட்டேன். சரி, இவ்வளவு வேணாம்னு சொன்னா இவ வரமாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றா. கூட்டிட்டு போவா. எப்படியாவது அங்க இருந்து அவனை கழட்டி விட்டணும். அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நீ இவ்வளவு தடவை கேட்கறதுனால அவனையும் கூட்டிட்டு வா. தேங்க்ஸா, நான் போய் 5 minutesல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பட் ஒன் திங், இதான் லாஸ்ட் டைம் நீங்க இருக்கணும். இனிமே எங்க போனாலும் அவனை கூட்டிட்டு வர பழக்கத்தை விட்டு, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா தான் நான் கூட்டிட்டு போறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸா. இருக்கட்டும், சீக்கிரம் வந்துரு. ஓகே. ஐயோ, இவன் என்ன பின்னாடி நிக்கிறான்? ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன ரெடியா நிக்கிறீங்க போல? ஆமா ப்ரோ, நீங்க எப்ப வந்தீங்க? அவன்லாம் பார்ட்டிக்கு எதுக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்பயே நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அமுக்கு நின்று இருக்கான். நமக்கு தான் தெரியல, பின்னாடியே நின்று இருக்கான். தெரியாம நம்ம வேற வார்த்தை விட்டுட்டோமே. சரி, சமாளிப்பான். என்ன பேச்சே காணோம்? இல்ல ப்ரோ, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் பார்ட்டிக்கு வரதான் சொன்னா ரேஷ்மா. போங்க ப்ரோ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டோங்க. ஓகே. நான் வர்றது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் போல. உண்மை அதுதான் சொன்னா நீ எங்க கேட்க வர? என்னமோ மொனமொனன்னு பேசுற மாதிரி இருக்கு, சத்தமா பேசுங்க. இல்ல ப்ரோ, நீங்க வரதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க ப்ரோ. ஓகே. சரியான பச்சை போய் புழுகனா இருக்கான். அப்படியே மாத்தி பேசணும். எதுக்கு கூட்டிட்டு போறான்னு தெரியல. சரி, இவளுக்கு பாதுகாப்பா இவனை நம்பி விடவும் கூடாது. நம்மளும் கூடயே போகணும். விட்டா ஏதாவது பண்ணிடுவான். கண்ணாடி பட்ட சோடா புட்டி.